இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் செக்ஷன் ஆஃப் சன்சைடுங்க. சன்சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இதில் மேஜராக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா மெயின் ராடை வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ராடை மேலே போட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூஃப் ஸ்லாப்பில் ஸ்டீல் ஒர்க் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. இப்போ ரூஃப் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சைடுமே சப்போர்ட் இருக்கும், இல்லை 4 சைடுமே சப்போர்ட் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு கீழே இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு மேலே இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஷேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் தான், கேண்டிலிவர் பீம் தான், ஒன் சைடு மட்டும் தான் சப்போர்ட்டு, அனதர் சைடு சப்போர்ட்டே கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா மெயின் ராடு மேலே இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு தான் கீழே இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மெயின் ராட்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடு உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுதான் மெயின் ராடு. இந்த மெயின் ராடு மேலே இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய சைடில் பண்ண மாட்டாங்க. யார் ஒர்க்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரியுதோ அவங்க மட்டும் தான் இந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸுங்க. இதை பார்த்து நோட் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டில் மறக்காமல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நோட்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல ரூஃப் பீம் வரணும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டயக்ராம் பார்த்துருங்க. ஏன்னா டயக்ராம் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இங்கே ரூஃப் பீம் 1, ரூஃப் பீம் 1, RB1 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயுமே பீம் சப்போர்ட் இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீமாக தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரூஃப் பீம் 1ங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் இதுக்கு ரூஃப் பீம் 1 ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் பீம் டீட்டெயில்ஸை வந்து இங்கே சொல்கிறேன் பாருங்கள். 1 feet ஹைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகலம் 9 inchesங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 12ங்க, சென்டரில் ஒரு 2 12, பாட்டத்துலேயே 2 16 mm ராடு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 16 mm ராடு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹாரிசான்டல் ரெயின்ஃபால் லிங்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12 mm ராடு 4 யூஸ் பண்ணுறேங்க. அந்த லிங்க் ரிங்குன்னு சொல்லுவோம் பாருங்கள். ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ராடு யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inchesங்க. இந்த ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஹாரிசான்டல் பீம்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னா ஆல்டர்னேட்டாக ஒன்று லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இதே வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா கிளாக் வைஸ் மாரி, எக்ஸாம்பிள் கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் 4 சைடுமே வரும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கில் ஃபஸ்ட் ரிங் இங்கே இருக்குன்னா செகண்ட் ரிங்கில் இங்கே இருக்கணும், தேர்ட் ரிங் இங்கே இருக்கணும், ஃபோர்த் ரிங் இங்கே இருக்கணும், அடுத்த ரிங் இங்கே இருக்கணும், அடுத்த ரிங் இங்கே இருக்கணும். இப்படி ஆல்டர்னேட்டாக வெர்டிகல் பீமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் நோட்ஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் ஸ்லாப் நம்ம மேட் அடிக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் பீம் டவுன் பீம் இருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. இந்த ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா போய் டயக்ராம் பார்த்துருங்க. டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் பாருங்கள். நான் டயக்ராமில் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. இப்போ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட்டு S2னா 2A ஸ்லாப்புங்க. இதுவுமே S2 2A ஸ்லாப்புங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் S2ங்க 2A ஸ்லாப்புங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். S1னா வந்து பார்த்திங்கன்னா 1 way ஸ்லாபுங்க. 1 way ஸ்லாபுக்கும் 2 way ஸ்லாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா தாங்க இருக்குது. அந்த லென்த்து டிவைட் பை பிரெத்து இதை போட்டு நம்ம டிவைட் பண்ணுறப்ப 2 விட கம்மியாக வந்தால் வந்து பார்த்திங்கன்னா 2 way ஸ்லாபுங்க. இதே 2 விட அதிகமாக வந்தால் வந்து பார்த்திங்கன்னா 1 way ஸ்லாபுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரொசீஜருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட் மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்ரல் நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்னென்னலாம் இருக்குன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ராட் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் மிக்சிங் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் கவர் பிளாக் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா போனால் ஒரு சில டயக்ராம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில 2 ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் காலம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்லியிருப்பேங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன டெவலப் பண்ணணும் அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலம் எல்லாமே போயிட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுவுமே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துருப்போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன் பாருங்கள். லிண்டல் பீம் 2. நெக்ஸ்ட் இது எல்லாமே லிண்டல் பீம் 2ங்க. இது லிண்டல் பீம் 5ங்க. லிண்டல் பீம் 2 எங்கெங்கெல்லாம் நம்ம என்னென்ன பீம் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே லிண்டல் பீம் 2வும் லிண்டல் பீம் 5 2 டைப் ஆஃப் பீம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். லிண்டல் பீம் 4 நம்ம பயன்படுத்தலைங்க, அதனால் அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீம் 2 நான் உங்களுக்கு முன்ன சொல்லியிருப்பேன் பாருங்கள், அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிண்டல் பீம் 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்ன கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சொல்லியிருப்பேன், அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டிங் செக்ஷன் ஆஃப் சன்ஷேடு இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பாருங்கள். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா மெயின் ராடு மேலே இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு கீழே இருக்கணுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. ஃபஸ்ட் எடுத்தோம்னா டயக்ராம் பார்த்துருங்க. டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன பீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ RB1னா கரெக்டாக இங்கே நான் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே ப்ரொசீஜர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் டீட்டெயிலாக சொன்னால் அதனால் நான் டக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த ரூஃப் டவுன் பீம் இருக்கு பாருங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படி அந்த ரூஃப் ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நோட்ஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் இருக்குங்க. இதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா S2 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 2A ஸ்லாப்புங்க. இங்கே S2னா 2A ஸ்லாப்புங்க. இதெல்லாம் ஒரு சில ஃபார்முலாலாம் இருக்குது. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சொல்லியிருப்பேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. S1னா 1way ஸ்லாப்புங்க. S2னா 2A ஸ்லாப்புங்க. இது நம்ம மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் நோட்ஸுங்க. இதெல்லாம் பார்த்து டக்கு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரோட லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துருங்க. டயக்ராமில் என்ன நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ISI கோட் புக் இருக்குதுங்க. அதை பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் எல்லாமே LB2 LB5 தான் யூஸ் பண்ணியிருப்போம். LB2னா உங்களுக்கு சொல்லியிருப்போம் பாருங்க. இந்த இடத்துல இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. LB5னா இங்கே இருக்கும் பாருங்கள். முக்கியமாக இந்த கட்டிங் செக்ஷனை நான் பல முறை சொல்லியிருப்பேன். இதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளக்ஸ் ஸ்டெப்புங்க. டியூப்ளக்ஸ் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து லேண்ட் ஆயிருங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு லேண்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு செகண்ட் ஃப்ளோர் வந்து டெரஸ் போகிறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த காமன் ஸ்டெப் வழியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் போயிடுவோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்துருங்க. டயக்ராமில் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா RB1 தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த RB1ஓட பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பில் எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயக்ராம் இங்கே இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் ஜென்ரல் நோட்ஸ் இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் டக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துருங்க. S2 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2A ஸ்லாப் தாங்க. 2A ஸ்லாப்னா உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலாவும் சொல்லியிருப்பேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு அந்த ராட் டீட்டெயில்ஸில் எப்படி ப்ரொவைட் பண்ணிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2way ஸ்லாப்னா 4 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேட் வரும். அதாவது ரெக்கன் சொல்லுவாங்க பாருங்கள். இது 1way ஸ்லாப்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும் தான் டபுள் சைடு மட்டும் தான் ஆப்போசிட் சைடு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேட் வருங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயர்கேஸ் டீட்டெயில்ஸுங்க. ஸ்டெயர்கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரைன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நான் பல முறை சொன்னது தாங்க. சிஸ்ஸர் ராட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்லெக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்லெக் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் இருக்குது பாருங்கள். இந்த வேஸ்ட் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்ஸர் ராட் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட் திங்ஸுங்க. இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வர ராடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருங்க. இப்போ கீழே வர ராடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு பெண்ட் ஆகிட்டு டாப்பில் போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்ஸர் ராடுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் கட்டுற எல்லா பில்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களான்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக டவுட்டு தாங்க. மேக்ஸிமம் யாரெல்லாம் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வாங்கிட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ஸர் ராடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சைட்டில் போய் பாருங்கள். சிங்கிள் மேட் 12 mm ராடு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே மேட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே காங்கிரீட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல போய்ட்டு இங்கே ஜாயின் ஆகுது பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிஸ்ஸர் ராடு போட்டு டெவலப் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் மேட் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் மேட் வரும். இப்படி போட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறப்போ தான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராப்பர் மெத்தடுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வேஸ்ட் ஸ்லாப்போட ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும் அதையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே கிரவுண்டில் அந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். அதிலே சிம்பிளாக ஏதோ ஒரு PCC போட்டு அதிலே ஃபிட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் கீழே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்று அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளிந்த் பீம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த பிளிந்த் பீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துட்டு அதுலேருந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ராடுலேருந்து எடுத்துகிட்டு போய் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப்பை கனெக்ட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகுங்க. இப்போ இந்த வேஸ்ட் ஸ்லாப்போட லோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிந்த் பீமில் ஆக்ட் ஆகும். இந்த பிளிந்த் பீம் எல்லாமே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் காலத்தில் ஆக்ட் ஆகும். அந்த ஃபுட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு போய்ட்டுருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மெத்தடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு த்ரெட்டுங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை இங்கே தூக்கி வைக்கும் பாருங்கள். இந்த இடம் ரைஸுங்க, இது த்ரெட்டுங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 6 inches இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா ஒரு 7 inches வைக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கக்கூடிய இடங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 9 inchesங்க. அதிகமாக நீங்கள் ஒரு 10 inches வைக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதுன்னா 11 inches இல்லை 1 feet கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸுங்க. இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மூலிமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.